அனைவருக்கும் வணக்கம் மற்றும் விஜயதசமி சிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் ஃபர்ஹத். நான் எனக்கு பிடித்த பண்டிகை என்ற தலைப்பில் நவராத்திரி விழா பற்றி பேசப் போகின்றேன். இந்து மதத்தில் அம்பிகையை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான தினம்தான் நவராத்திரி. 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், பிறகு 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் அம்பாள் காட்சி தருகின்றாள். நம்முடைய உடம்பில் பல உறுப்புகள் இருந்தாலும் உடம்பு என்பது ஒன்றுதான். அதேபோல் பல ரூபங்களில் காட்சி தந்தாலும் சக்தி என்பவள் ஒன்றுதான். மனம் என்பதும் ஒன்றுதான். இந்த மனமானது அம்பிகையை சரணாகதி அடைந்து அவளுடைய அருளை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்பதுதான் நவராத்திரியின் சிறப்பு. நவராத்திரி பண்டிகை கொலு பண்டிகை என்றார். இந்நாளில் தீய எண்ணங்களை விலக்கி நல்ல எண்ணங்களை உருவாக்கும் விசேஷ தினமே நவராத்திரி ஆகும். வாழ்க்கையில் முதல் படியிலிருந்து ஒவ்வொரு படியாக நாம் முன்னேற வேண்டும் என்பதே கொலு படியின் தத்துவமாகும். இப்போது நாம் நவராத்திரியின் வரலாறு பற்றி காண்போம். அசுரனின் வாரிசாக மகிஷாசுரன் பிறந்தாள். அவன் 10,000 ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான். எனக்கு தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, ஓர் கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்றே வரம் கேட்டான். அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன். அங்கே தொடங்கியது பிரச்சனைகள். மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாக மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தார்கள் தேவர்கள். மகிஷாசுரனுக்கு மரணம் ஒரு பெண்ணால் தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு. அதனை ஏற்ற மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். அம்பாளுடன் போர் புரிந்தான் மகிஷாசுரன். கடும் போர் முடிவுக்கு வந்தபோது அந்நீதி அளிக்கப்பட்டு மகிஷாசுரனும் அழிந்தான். விஜயதசமி அன்று மழலை குழந்தைகளை முதலாக பள்ளியில் சேர்க்கும் பழக்கம் இருந்து வருகின்றது. அதேபோல் பாட்டு வகுப்பு, இசை கருவி பயிற்சி வகுப்பு, நடன வகுப்பு போன்ற புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக விஜயதசமி நாளை பல பெற்றோர்கள் தேர்வு செய்கின்றனர். விஜயதசமி நாளில் தொடங்கும் எந்த செயலும் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையே இச்செயலுக்கு காரணமாகும். வாழ்க்கையின் தத்துவத்தை படிப்படியாக விளக்கும் நவராத்திரி விழாவை வழிபட்டு அம்பிகையின் அருளை பெறுவதே இவ்விழாவை கொண்டாடுபவர்களின் நோக்கமாகும். பேசுவதற்கு வாய்ப்பு தந்த பாலக்ஷிதா அகாடமிக்கு மிகவும் நன்றி.